இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுள் இந்த மாதிரி சின்ன சின்ன சோதனையை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அம்மா பாரதி, என்ன நல்லவன் சொல்ற அளவுக்கு உனக்கு பெரிய மனசு இருக்கு பாரதி. ஆனா நீ சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு நல்லவன் இல்லம்மா. எனக்கு அந்த தகுதியும் கிடையாது. உங்க 2 பேருக்கும் நான் பண்ண பாவத்துக்கு அந்த கடவுள் என் குடும்பத்தை தண்டிச்சிட்டாரு. பெத்தவங்க பண்ற தப்பு குழந்தைங்களை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கண்கூடவா பார்த்துட்டேம்மா. முதையெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவான். ஆனா இப்ப கடவுள் உடனே தண்டனை கொடுத்துடுறாரு. அதனால்தான் நான் பண்ண தப்புக்கு உங்க முகத்தை கூட நேரா பார்க்க முடியாம கூனி குறுகி நிக்கிறம்மா. என்னென்னமோ பேசுறீங்க. என்ன மன்னிச்சிரு பாரதி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க சந்தேகப்படுது சரிதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு நான் சொன்னது பொய் தான். தயவு செஞ்சு என்னை மறுபடியும் மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்தை மனசுல வச்சுக்காம என் பொண்டாட்டியும் குழந்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. ஐயோ அண்ணா, அவங்க 2 பேரும் யாருன்னு தெரியாம தான் நான் அவங்கள காப்பாத்தினேன். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து நான் செய்யல. கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்தப்போ எனக்கு உங்க குழந்தையும் வைஃபையும் காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. வேற எதை பத்தியும் நான் யோசிக்கவே இல்லை. இந்த உலகத்துல தப்பு செய்யாத மனுஷன்னு யாருமே கிடையாதுன்னு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனுஷங்க மாறிட்டே இருக்காங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டான்னு. நான் உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனம்மா. மறுபடியும் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிடு பாரதி. அண்ணே, நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால நடந்த விஷயம் எதுவும் மாற போறதில்ல. இந்த மாதிரி சமயத்துல நான் உங்ககிட்ட கேட்க கூடாதுதான். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியலண்ணே. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எதுக்காக நாங்க கொடுக்காத பணத்தை நீங்க கொடுத்துட்டோன்னு சொல்றீங்க? ஆமாண்ண, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நானா அப்படி போய் சொல்லமா? என்ன அப்படி போய் சொல்ல சொன்னாங்க?